ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சில சுச்சுவேஷனால் எங்களால் கண்டினியூவாக தொடர்ந்து வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வாய்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் அவங்களால கண்டினியூவாக இனிமேல் வாய்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு பதிலாக நான் தான் இனிமேல் பண்ண போகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், போக போக சரி பண்ணிக்கலாம். ஏதாவது வாய்ஸில் சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது மாடுலேஷன் சேஞ்ச் பண்ணால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா இன்ஸ்டாகிராமோட பேஜை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். காதல் காற்று மாதிரி, அது எல்லா இடத்துலையுமே பரவி இருக்குது. நம்ம வாழ்க்கையில் அது அத்தியாவசியமான ஒன்றாவே மாறிடுச்சு. நம்ம உணர்வுகளை வார்த்தையே இல்லாமல் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உறவு வேணும்ல, அதுதான் காதல். நம்மளை உடைச்சி சுக்குநூறாக்குற ஆயுதத்தை நம்மளே தூக்கி ஒரு தட்டை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை, அதுதான் காதல். இந்த வாழ்க்கை இன்னும் சலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்மளை யாராவது ஒருத்தவங்க நேசிக்கிறது, இல்லைன்னா நம்ம யாராவது ஒருத்தவங்கள நேசிக்கிறது தான். இந்த வாழ்க்கையே ஒரு பயணம் மாதிரி, நம்மளை பிடிச்சவங்கள தேடி போகிற காதல் பயணம் தான் அது. அப்படிப்பட்ட காதலோட தேவதை தான் நான். என்னை கூப்பிடணும் சொல்லுவாங்க. முரட்டு சிங்கல்னு சொல்லிட்டு சுற்றுறவங்கள கூட காதலம்பு விட்டு கப்பலாக்குறது தான் என்னோடய வேலை. அவங்களுக்கு நான் காதலை மட்டும்தான் காட்ட முடியும். அந்த காதலை அவங்க தக்க வச்சுக்கிறதும் வச்சுக்காமல் போகிறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அப்படி நான் விட்ட அம்பில் பல பேரோட காதல் வாழ்க்கை தொடங்கியிருக்கு. அதில் ஒரு லவ் ஸ்டோரியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரோட காதலும் காதலில் தொடங்கி கல்யாணத்தில் முடியும். ஆனால் இவங்களோடது சம்திங் டிஃப்ரெண்ட். கல்யாணத்தில் தொடங்கி காதலில் முடியுது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கல்யாண கோலத்தில் கண்ணாடி முன்னாடி உட்காந்து தண்ணியே பார்த்துட்ருக்கால, இவ தான் மகிழினி. எல்லோரும் மகின்னு கூப்பிடுவாங்க. இவளுக்கு இப்போ நடக்க போகிறது 2வது கல்யாணம். அதை பண்ணிக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்தோட தான் இப்போ அவள் உட்காந்துருக்கா. அவளோட அந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் அவளுக்கு நடந்த முதல் கல்யாணம் தான். அப்படி அந்த முதல் கல்யாணத்தில் அவளுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகணும். என்னோட சேர்ந்து நீங்களும் வரீங்களா? மகி ஒர்க்கு விஷயமா அவள் ஃப்ரெண்டு கூட ஒரு கிராமத்துக்கு போயிருந்தா. சில சுச்சுவேஷன்னால அவங்க 2 பேருமே அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அவங்க அங்கே ஸ்டே பண்ணியிருக்கும் போது ஒரு நாள் நைட் நம்ம மகிக்கு முழிப்பு வந்துருச்சு. எந்திரிச்சு உட்கார்ந்து அவளுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு அப்படி ஏன் கை நடுங்குச்சு அப்படின்னா, நம்ம மகி சரியான டீ பைத்தியங்க. எந்த அளவுக்குனா அவள் உடம்புல பிளட்டு ஓடுதா இல்லை டீ ஓடுதானே தெரியாத அளவுக்கு அவர் டீ அடிக்ட்டுங்க. அவளுக்கு மட்டும் டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேரங்காலெல்லாம் பார்க்க மாட்டா. எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அவளுக்கு டீ குடிச்சே ஆகணும். அப்போ தான் அவளோட கை நடுக்கமே நிற்கும். மகி அவள் ஃப்ரெண்டுகிட்ட போய், மச்சான் மச்சான் சீக்கிரமாக எந்திரிடா அப்படின்னு எழுப்பிவிட்டான். அப்போ ஃப்ரெண்டும் ஐயோ அப்படின்னு வேகமாக எழுந்திரிச்சான். அப்போ மகி, மச்சான் என் டீ குடிக்கணும் போல் இருக்குடா, நீயும் கூட வாயேன் போயிட்டு குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு மகி கூப்பிட்டா. அப்போ ஃப்ரெண்டும், அடியே டீ பைத்தியம், உன் தொல்லை சென்னையில் தான் தாங்க முடியலன்னு பார்த்தா இங்கே வந்து கூட விட மாட்டியாடி நீ? இது கிராமம்டி, கண்ட நாட்டிலலாம் இங்கே டீ கடை இருக்காதுடி. 8:30-9க்குலாம் கடையை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீ நடு ராத்திரி 1 மணிக்கு வந்துட்டு டீ குடிக்கணும் போல இருக்குன்னு கூப்பிடுற. எனக்கு அதெல்லாம் தெரியாது மச்சான், எனக்கு இப்போ டீ குடிச்சே ஆகணும். வா நம்ம போயிட்டு வெளியில் தேடுவோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீ கடை இருக்கும், நம்ம போய் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு மகி கூப்பிட்டான். அப்போ அவள் ஃப்ரெண்டு, போடி பைத்தியம், உனக்கு வேணும்னா நீ போய் குடிடி, எனக்கெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு திரும்ப படுத்துட்டான். உடனே நம்ம மகி, வரலன்னா போடா நான் போயிட்டு குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புனான். அப்போது அவள் ஃப்ரெண்டு எழுந்திரிச்சிட்டு, மகி ஆம்பளை பையன் எனக்கே 9 மணிக்கு மேலே இந்த ஊருக்குள்ளே போக பயமாக இருக்குடி, பொம்பளை பிள்ளை நீ தனியாக போகிறேன்னு சொல்கிற, வேணாண்டி வந்து படு அப்படின்னு சொன்னான். அதுக்கு மகி, மச்சான் சூர்யா, நைட்டு வெளியில் போகிறதுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னெலாம் இல்லை, தைரியம் இருந்தால் போதும்டா அப்படின்னு சொன்னான். அப்போ அவள் ஃப்ரெண்டும், ஓகே ஓகே ஜான்சி ராணி மேடம், நீங்கள் தைரியமாக போயிட்டு டீ குடிச்சிட்டு வாங்க, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தூங்கிட்டான். மகி வெளியில் டீ கடையை தேடி போனான். அப்போது கிணத்து பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறத பார்த்துட்டு அவகிட்ட போய்,
இந்தாம்மா பாப்பா, இங்கே டீ கடை எங்கே இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா. அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு, என்னை பார்த்தா உனக்கு பாப்பா மாதிரியா தெரியுது அப்படின்னு மகியை பார்த்து முறைச்சா. அப்போ மகி, இல்லைங்க, தூரத்துலேருந்து பார்த்தப்போ அப்படி சொல்லிட்டேன், சாரி. இங்கே டீ கடை எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த பொண்ணும், நைட்டு 1 மணிக்கு டீ கடை எங்கே இருக்குன்னு கேட்குற? ஆமாம், நீ யார் அப்படின்னு கேட்டா. நான் வெளியூருங்க, எனக்கு அடிக்கடி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. எனக்கு டீ குடிக்கணும்னு தோணிச்சுன்னா உடனே குடிச்சாகணும், இல்லைன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருங்க. அதனால தான். இங்கே டீ கடை எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு அந்த பொண்ணும், என்னங்க உங்களுக்கு புதுவிதமான வியாதியாக இருக்கும் போல் அப்படின்னுச்சு. உடனே மகி, எங்க இது வியாதிலாம் இல்லைங்க, அடிக்கடி டீ குடிச்சு அதை அப்படியே பழகிடுச்சு. இப்போ நீங்கள் கடை எங்கே இருக்குன்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அப்போ அந்த பொண்ணும், ஊருக்குள்ளே எங்கேயும் இந்த டைமில் கடை இருக்காது, வேணா ஊருக்கு எல்லையில் ஒரு கடை இருக்குது, அது 24 மணி நேரமும் திறந்துருக்கும், அங்கே போய் நீங்கள் குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மகி, இந்த ஊரில் பகல்லையே எனக்கு வழி தெரியாது, நைட்டில் சொல்லவே வேணாம், நீங்களும் கொஞ்சம் கூட வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டா. அதுக்கு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. உடனே மகி, ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களை கடத்திட்டுலாம் போயிட மாட்டேன், கூப்பிட்டு போயிட்டு திருப்பி இதே இடத்துல வந்து பத்திரமா விட்டுறேன். நீங்கள் என்ன விடுறீங்களா? உங்களுக்கே வழி தெரியலன்னு தான் என்ன கூப்பிடுறீங்க, இதில் நீங்கள் என்ன கொண்டு வந்து பத்திரமா விடுறீங்க. அதான் தெரியுதுல்லங்க, கூட வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்டா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகியும் அந்த பொண்ணும் டீ கடைக்கு போனாங்க. அப்போ மகி அந்த பொண்ணுக்கிட்ட, என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. அந்த பொண்ணும், இல்லை பரவாயில்ல, எனக்கெல்லாம் வேணாம், நீங்கள் மட்டும் குடிங்க அப்படின்னு தான். உடனே மகி, காசுலாம் கேட்பேன், பயப்படாதீங்க, தைரியமாக குடிங்க. அந்த பொண்ணும் மகியை பார்த்து முறைச்சா. ஜஸ்ட்டுஃபா ஃபன்னுங்க, குடிங்க, ஒரு டீயில் என்ன ஆக போகுது, எனக்கும் அப்படியே கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 டீ சொன்னான். கடைக்காரரும் 2 டீ எடுத்துகிட்டு வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்தாங்க. அப்போ அந்த பொண்ணு டீ எடுத்து ஊதி குடிச்சிட்டு இருந்தா. அதை பார்த்த மகி அந்த பொண்ணுகிட்ட, என்னங்க இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, டீ குடிக்கிறதெல்லாம் ஒரு கலங்க, இப்படி 2 விரலில் டீ கிளாஸை எடுத்து இப்படி 2 அப்படி 2 சொல்லட்டி அப்படியே எடுத்து குடிக்கணுங்க அப்படின்னா. அதுக்கு அந்த பொண்ணும், எனக்கு இப்படி தாங்க குடிக்க வரும், நான் இப்படியே குடிச்சிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க போனான். அப்போ மகி, ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி குடிச்சு பாருங்களேன் அப்படின்னா. அந்த பொண்ணும் சிரிச்சுட்டே மகி சொன்ன மாதிரி டீயை குடித்தா. அப்போ மகி டீ குடிச்சிக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்து, ஆமாம், நைட்டு 1 மணிக்கு அந்த கிணத்து பக்கத்தில் நின்று என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த பொண்ணும், இல்லைங்க, சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ மகி, யாராவது நைட்டு 1 மணிக்கு கிணத்து பக்கத்தில் சும்மா நிற்பாங்களா, எதுக்கு நின்னீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா. உடனே அந்த பொண்ணும் திருன்னு முழிச்சிட்டே ஏதோ ஒன்று சொல்ல வந்தா. உடனே மகி, இருங்க, இந்த தண்ணி எடுக்க வந்தேன், துணி துவைக்க வந்தேன் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க, ஏன்னா உங்களை பார்த்தா பகலில் கூட வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி தெரியல, இதில் நீங்கள் நைட்டில் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் நம்புகிற மாதிரி இல்லைங்க. அப்போ அந்த பொண்ணும் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக உட்காண்ட்ருந்தா. அந்த பொண்ணு எதுக்கு அந்த டைமில் கிணறு பக்கத்தில் நின்றுட்டுருந்தா, அவன் நின்னதுக்கு காரணம் என்ன, எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபி.